ஒரு மிகப்பெரிய கைத்தட்டோட நெஞ்சில் குடியிருக்கும் இளைய தளபதி. எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி நியூ இயர். அதுதான் தளபதி திருவிழா. ஸோ ஆடியோ லான்ச் வந்துட்டு நேரில் அந்த வாய்ப்பை வந்துட்டு என்னமே ட்ரூவான தளபதி ஃபேன்ஸுக்கு புரியும். யூஸ்வலாக வந்துட்டு ஆடியோ லான்ச் இன்டர்வியூ இந்த மாதிரி வந்துட்டு தளபதியோட ஏதாவது ஒன்றா வெயிட் பண்ணி ஒன் டைமில் பார்க்குறது. ஸோ இந்த வாட்டி அந்த ஆடியோ லான்ச் நேரில் பார்த்தது, நேரில் அந்த வாய்ப்பை ஃபீல் பண்ணது, தளபதி ஸ்பீச்சு வேறு லெவல். ஸோ ஹாப்பி. அதே மாதிரி 2026 2026 அதுவும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போது ஜனநாயகத்தோட. பட் எண்டிங் எப்படி இருக்கும்னு தெரியல. தளபதிக்கும் கடைசி படம் அது ஆடியோலன்னு சொல்லி அதை சொல்லி லாஸ்ட் டான்ஸ் லாஸ்ட் மூவின்னு சொல்லி அது ஒரு வருத்தமாக இருக்குது. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு வீட்டில் படுக்கிறதுக்கு நைட் 2 ஆச்சு. ஸோ சந்தோஷமாக நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிச்ச பிறகு அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி டோட்டலாக போச்சு. அப்படியே மன உளைச்சலாக காக்கி விட்டாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பார்த்தோடைய எவ்வளோக்கு அன்பு இருந்துச்சோ, தேவையில்லாமல் வன்மம் கோவம், இது என்னன்னு சொல்கிறது, பொறாமன்னு சொல்கிறத என்னன்னு சொல்கிறதுன்னு புரியல. எதுக்கு இந்த வன்மம் தளபதி மேலேயும் எங்களை மாதிரி ரசிகர்கள் மேலேயும்? அவசியமே அற்ற வன்மம். எனக்கு நீங்கள் இருந்தாலும் சில விஷயம் தவறாக நடந்துச்சு, தவறுதலாக இருந்துச்சு, எனக்கும் நிறைய விமர்சனம் இருந்துச்சு. ஸோ ஆனால் லாஸ்ட் டைம் தளபதியை பார்த்தோம்ல, தளபதி என்ட்ரி வந்தோல, நிஜமா பிளாஸ் எல்லாமே மறந்து போச்சு. எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி விட்டு தளபதிக்காண்டி ஒத்துப்பானுங்க இது அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அது அப்படியே சுக்குனோட உடச்சி விட்டாங்க இந்த நெக்ஸ்ட் டே தூங்கிச்ச பிறகு. பேசி எதுக்கு தளபதியை எங்கள் பிள்ளை எல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் நிஜமாக எனக்கு படிப்பு சொல்கிறது ஸ்கூல் ட்ராப் ஆஃப். நான் வந்துட்டு அவ்வளோ படிக்கல. இந்த பேசிக்காக சில விஷயம் நம்மளுக்கு சிந்திச்சாவே தெரியும். எதுக்கு யார் கேள்வி கேட்கணும், எதுக்கு யார் விமர்சனம் பண்ணணும். உங்கள் வீட்டு பிரச்சனைக்கெலாம் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கேள்வி கேட்க முடியாதுல்ல. உங்கள் வீட்டு பிரச்சனை நீங்கள் தான் பார்த்துக்கணும், எங்கள் வீட்டு பிரச்சனை நாங்கள் பார்த்துப்போம். உங்களுக்கு எதுக்கு சம்மதம் தளபதியை போய் தேவையில்லாத கேள்வி, அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க ஊர் பிரச்சனை நீங்கள் கொண்டு வந்துட்டு? புரியுதா உங்களுக்கு? தளபதி ஏன் மலேசியாவுக்கு வந்தார், வரல, நீங்கள் ஏன் போய் பார்க்கல, ஏன் டிக்கெட் எடுக்கல, யாராவது கேட்டோமா? கேட்க முடியுமா? கேட்கறதுக்கு நீங்கள் சும்மா போகிறவனை வந்துட்டு ஏன் தளபதிக்கு திருவிழாக்கு வரல, ஏன் டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லிட்டு தலையில் தட்ட முடியுமா? அவனை திட்ட முடியுமா? விருப்பம் இருக்கிறவங்க வரப்போகிறாங்க, விருப்பம் இல்லாதவங்க வரப்போறதில்ல. தளபதியை கேள்வி கேட்குறீங்களே, அவர் ஒரு ஆக்டர். நாங்கள் தெளிவாக இருக்கோம், ஒரு ஆக்டராக ரசிக்கிறோம். அதையும் தாண்டி ஒரு அண்ணனா வந்துட்டு எனக்கு புரியல. அப்பாங்க அங்காட்டு அடி அங்கான்னு சொல்லிட்டு சில தவறான வழியில் போகிறதுக்கெலாம் வந்துட்டு அண்ணன் போல யாருன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறதுக்குலாம் நல்லா இருக்குது. ஒரு விமர்சனம் இல்லை. ஒரு ஆக்டரை வந்துட்டு நாங்கள் அண்ணனா வந்துட்டு நினைக்கிறதுல என்ன அவ்வளோ பெரிய தப்பு, இதோட பெரிய தப்பு இல்லையே. ஸோ நாங்கள் எங்கள் அண்ணனை ரசிக்கிறோம், எங்கள் அண்ணன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மற்றபடி இந்திய அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் மலேசியாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நல்லா தெரியும். அங்கே யார் தளபதியை வந்துட்டு அங்கே சிஎம் ஆனாலும் சரி, எங்கே யார் சிஎம் ஆனாலும் சரி, எங்களுக்கு நல்லது நடக்க போகிறது இல்லை. அதில் தெளிவாக இருக்கும். ஸோ ஒரு அண்ணனை ஏற்றுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு எமோஷன் எப்படி சொல்கிறது, எங்களுக்கு நல்லா தெரியும். தளபதி வந்துட்டு ஒரு சினிமா நடிகர். அவர் வச்சு ஒரு வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு செல்லிங் இதாக இருக்கார். ஸோ அவரை வச்சு ஒரு வியாபாரம் நடக்குது. அது வந்துட்டு பயராக நாங்கள் இருக்கோம் மக்கள். ஸோ அதை பார்க்குற சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். சில பேர் பிடிச்சி நம்ம சட்டை வந்துட்டு இதுதான் அப்படின்னு ஒரு பிராண்ட் இது படிப்போம். அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணனை வந்துட்டு எங்கள் அண்ணனை எடுத்துக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இதில் ஆப்போசிட் சைட் வந்துட்டு வேற ஆக்டரை பிடிச்சவங்க தளபதி விமர்சனம் பண்ணுறது, படம் நல்லா இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறது, ஆடியோ லான்ச் நல்லா தப்பாக பேசிட்டான விமர்சனம் பண்ணுறது ரைட், ஏற்றுக்கலாம். இவர் மலேசியாவில் வந்து ஆடியோ லான்ச் வச்சதுக்கெல்லாம் ஒரு விமர்சனம். அவர் அங்கே அந்த ஆடியோ லான்ச்சில் தப்பாக அவர் எதுவுமே பேசலையே. அவர் தப்பாக எதுவுமே ஒரு வார்த்தை, அவர் பேசின வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக இருந்துச்சா? எதுவுமே அவர் அதில் தப்பாக பேசலையே. எஸ் அஃப்கோர்ஸ் அந்த ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயம் வந்துட்டு தப்பாக நடந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் அது அவர் காரணம் இல்லைல்ல. இப்போ நீங்களே ஒரு கல்யாணம், உங்கள் வீட்டில் கல்யாணம் எடுத்து நீங்கள் காசு கொடுத்து ஒரு ஆர்கனைஸ்ட் ஒப்படைச்சு அவங்க வந்துட்டு அவங்க பிசினஸ்க்காண்டி இது பண்ணி அவங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. சாப்பாடுல இருந்து டெக்கரேஷன் இருந்து எல்லாமே. அதில் ஏதாவது ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்கள் மேலே தவறு வருமா, இல்லை அந்த ஆர்கனைஸ் மேலே தவறு வருமா? அது கூட கம்பேர் பண்ண முடியாது. இது அதோட டோட்டல் வேற. ஒரு பிசினஸ், இது பிசினஸ் வந்துட்டு அவர் ஆடியோ லான்ச் பண்ண, அவர் படத்தை ப்ரோமோட் பண்ண வந்திருக்காரு. அது மலேசியாவுக்கு வந்த காரணம் அவருக்கும் நல்லா தெரியும். அவர் தமிழ்நாட்டில் சிஎம் ஆனார்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருந்த ரசிகர்களுக்கு பெனிஃபிட் எல்லாமே ஓகே. மலேசியன் ரசிகராக எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னது பெரிய லாஸ். ஸோ சினிமாவுக்கு போனது, அவர் வந்துட்டு சினிமா விட்டு அரசியலுக்கு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மலேசியன் ரசிகர்கள் யாருமே என்ன சொல்கிறது முழு மனசோட ஆதரிக்க மாட்டோம். ஏன்னா அவர் எங்கள் அண்ணன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், சரி அரசியலுக்கு போகிற நல்லா இருக்கட்டும், அந்த ஒரு வாழ்த்து இருக்குமே தவிர அவர் போகிறதுல வந்துட்டு எங்களுக்கு பெரிய லாஸ் தான். படத்துக்கு அப்புறம் நடிக்க போகிறதில்ல. இந்த ஜெனரேஷன்லேயும் ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஹீரோ வந்துட்டு ஒன்று படம், அவங்க படம் நல்லா இல்லாமல் போன பிறகு, அவங்க ஹீரோ வந்துட்டு மார்க்கெட் போன பிறகு அவங்களுக்கு இதாக இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை. அவருக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஒரு படம் நடிச்சோம் நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடி. ஏன்னா அவரை படம் நடிக்க வேண்டிய போகிறாரு. ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி கூட அவர் வந்திருக்கலாம் மலேசியாவுக்கு.
தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு ஓகே நம்ம சிஎம் ஆகிறோம், ஓகே மலேசியன் மக்கள் வந்துட்டு இத்தனை வருஷம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, அவங்களுக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு படமும் சரி ஆடியோ லான்ச்சும் சரி எதுவுமே அவங்களால பார்க்க முடியாது. ஸோ ஃபைனலி நேரில் வந்து ஒரு ஆடியோ லான்ச் செய்வோம். அதனால ஒரு மலேசியாவுக்கு வரதுக்கு டிசிஷன் எடுத்துருக்கலாம். இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அங்கே நடந்த இந்த அவங்களோட கட்சி இது கொண்டு வந்ததுக்கும் அங்கே இந்த சாப்பாடு வேலையாக இருந்தது, உள்ளே வச்சு ஜெயில் மாதிரி உள்ளே பூட்டிட்டு வெளியாக முடியாது, வெளியாகினீங்கன்னா திரும்ப டிக்கெட் பேன்னு சொல்லி இது பண்ணுது, இதெல்லாம் தளபதியோட கண்ட்ரோல்லே இல்லை. இதெல்லாம் தளபதி கண்ட்ரோல்லே இல்லை. நீங்கள் விமர்சனம் பண்ணணும்னா அவங்கள தானே விமர்சனம் பண்ணுவீங்க. தளபதியும் அங்கே காசு கொடுத்து போய் மக்களுக்காண்டி வந்த தளபதியை விமர்சிக்கிறீங்க, தளபதிக்காண்டி காசு கொடுத்து போன எங்களை விமர்சிக்கிறீங்க. அது ஒரு வியாபாரமாக ஆக்கினாங்க, அவங்கள விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க. சிம்பிளாக வந்துட்டு சரி தப்பு இல்லை, எனக்கும் அவங்க மேலே இப்போ ஆர்கனைஸ் பண்ணது வந்துட்டு நான் தப்பே சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவங்க அதை பண்ணதுனால தான் எனக்கு தளபதியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த மாலிக் ஸ்ட்ரீம் இவங்களுக்குலாம் மிக்க மிக்க நன்றி. ஸோ அவங்க இது ஆர்கனைஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மேபி இது சிங்கப்பூர்லையோ துபாயிலையோ பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே உள்ள ஆர்கனைசர் அங்கே உள்ள பிஸ்னஸ் மேன் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும். ஸோ இவங்க அப்ரோச் பண்ணி இவங்க மலேசியாவில் பண்ணலான்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்து மலேசியாவில் பண்ண வச்சதுனால தான் தளபதியை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ அவங்க மேலேயும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் இவங்க திட்டுறீங்களா, எங்களை திட்டுறீங்களா, யாரை திட்டணும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அங்கே வந்துட்டு கட்சி என்ன சொல்கிறது, தளபதியோட கட்சி சம்மந்தமாக எதுவுமே கொண்டு போகக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ரைட்டு. அந்த ஸ்டேடியம் சுற்றி வந்துட்டு கேமா போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ மக்கள்கிட்ட வந்துட்டு அவங்க ஸ்டேட் நம்ம போயிட்டு இருக்க போது கேமா போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்களே, கேமா போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. பையில தூக்கி வச்சுட்டு நடந்துக்கிட்டே தளபதினு சொல்லிட்டு சின்ன குழந்தைகளை கொடுத்து ஆசை கட்டுவாங்க. அந்த மாதிரி ஆசை கட்டி வித்துக்கிட்டு இருந்தாங்களே. நீங்கள் வச்சு பாருங்க, அந்த சுச்சுவேஷன் போகும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு ஓகே நம்ம தளபதியோட இது நம்ம வாங்கணும்னு தோணும். குழந்தைங்க எதாவது கேட்டால் வாங்கி அந்த சுச்சுவேஷன். ஏன்னா நான் வாங்கலை, எனக்கு தெரியும் இந்த மாதிரி இவங்க இதை வச்சு ஸ்கேம் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ நான் வாங்கலை. நம்ம போய் நம்மளுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறனால உஷாராக நான் வாங்கலை. வாங்கிட்டு நிறைய பேர் மக்கள் வாங்கினாங்க, அதை அங்கேயே விற்கிறாங்க. பிடிக்கணும்னு நினச்சிருந்தா அங்கேயே தடுத்துருக்கலாம். இது எல்லாம் கிரைம்லேயும் நடக்குது. எங்கே தடுக்கணும் அங்கே தடுக்காமல் அப்பாவிங்களை போட்டு இது பண்ணுறது. சரி, அந்த இதுக்குள்ளே வரோமே வித்துட்டு உள்ள என்ட்ரன்ஸில் பிடிங்கிட்டாங்க. நான் வந்துட்டு என்னோட சிகரெட்டை பிடிங்கிட்டாங்க, லைட்டரை பிடிங்கிட்டாங்க. தப்பு இல்லைங்க, எல்லாம் ரைட்டுங்க. எல்லாம் பிடிச்சிட்டு உள்ளே பார்த்தா அவ்வளையும் செக் பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணி உள்ளே வந்துட்டு சில பேர் வந்துட்டு அந்த இதை கொண்டு போயிட்டாங்க. அந்த தளபதியோட அந்த கட்சி கலர் உள்ள துண்டு இதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. காட்டுறாங்க தப்பு. ஆனால் அவ்வளோ செக் பண்ணிங்களே, என்கிட்ட இருந்து இல்லை சிகரெட்டு லைட்டர் எல்லாத்தையும் போட்டுங்களே. சிகரெட் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு போடலாங்க. சில பேர் வாயால் சொன்னாங்க, அவங்க அனௌன்ஸ்மெண்ட் அந்த லிஸ்ட்டில் டிக்கெட் லிஸ்ட்டில் வந்து சிகரெட் நோட்டால் ஒன்றும் போடல. சொன்னால் சிகரெட் எடுத்துகிட்டு போனாங்க, சிகரெட் வாங்கிட்டாங்க. ஓகே நம்ம தளபதியை பார்க்க போகிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. தளபதி பார்த்தா ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா அங்கே உள்ள சிகரெட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு சில கேப்பில் வெளியே வந்து பார்க்குறேன், சிகரெட் அடிச்சு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னுக்கு அந்த செக்யூரிட்டி செக் பண்ண அடுத்து முன்னுக்கே வந்துட்டு உள்ள ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன், அந்த உங்கள் இதாச்சு ஓகே. ஏன்னா நீங்கள் அந்த சிஸ்டம் பாருங்கள், தப்பு இவங்க தப்புலாம் இவங்க பண்ணுறாங்க. வெளியே அந்த ஸ்காஃப் உள்ள ஒருத்தர் ஸ்காஃப் அந்த கொடியை காட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சாங்களே, அந்த ஒருத்தனை பிடிச்சாங்க. ஒருத்தர் தெரியல யாருன்னு, அந்த ஏதோ ஒரு ஆளை பிடிச்சிட்டேன். அது மறுநாள் தான் நான் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் டிக்டாக்கை பார்த்து. மின்னுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய கேமா போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரதர்ஸ். அதில் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? மின்னுக்கு கேமாவில் அவ்வளோ அந்த எல்ஆர்டி கிட்ட வந்துட்டு கேமா போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வருஷம் 2 கிலோமீட்டர் ஜாமு டிராஃபிக் ஆக்கி விட்டாங்க. போர்டை வந்துட்டு காடியை ரோட் ஒருத்தர் பக்கிங் போட்டு ஜாம் ஆக்கி விட்டாங்க. ஸோ நான் பக்கத்தில் இருந்த மாலில் பக் பண்ணிட்டு நடந்து வந்தேன். பக்கத்தில் மோலில் பக் பண்ணிட்டு நடந்து வந்தேன். நடந்து வர பாதை வரைக்குமே தளபதியோட அந்த கட்சி கொடிங்க, கட்சி கலர் உள்ள துண்டு, வேற டிஷர்ட்டு இன்னொன்று மூலம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது? நீங்கள் அங்கே பிடிச்சிருந்தாவே அது இந்த ஸ்காஃப் பிடிக்கிறது வந்துட்டு இந்த கேமா போட்டிருந்தாங்க, அங்கேயே தடுத்துருக்கலாம். இந்த ஒன்றா இல்லை, டிக்டாக்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அங்கே தடுத்துருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த கேமா போட்டோன்னே கேமாவில் போட்டு அங்கே வைக்க பிடிச்சா அதுக்கு அனுமதி கொடுத்தானே அவனுக்கு வந்துட்டு பதில் சொல்லணும். ஆனால் அவன் காசு வாங்கிட்டு அனுமதி கொடுத்துருப்பான். ஸோ அந்த காசு திருப்பி அவன் கொடுக்கணும். அதே டைம்னா அவனுக்கும் கேள்வி வரும். ஸோ அவனுக்கு பாதிப்பு வரும். அவனுக்கு மேலே ஒருத்தர் அனுமதி கொடுத்துருப்பான், அவன் பாதிக்கப்படுவான், அவனுக்கு பிரச்சனையாகும். ஸோ இவங்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை வைக்கிறவங்க பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேக்னெட். ஸோ அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்பாவி மக்களுக்கு தான் நீங்கள் வந்துட்டு இந்த கேங்ஸ்டர்னு முத்திர குத்துவீங்க. தளபதி கேங்ஸ்டர், அவங்களுக்கு தளபதி கேங்ஸ்டர் உருவாக்குனாங்களா? இந்த உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் கேங்ஸ்டரை உருவாக்குறது யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அரசியல்வாதிங்க, பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன். இவங்க தான் அவங்க தேவைக்கு கேங்ஸ்டரிசம் உருவாக்கி, அந்த கேங்ஸ்டரிசம் கீழே வந்துட்டு ரவுடிங்களை உருவாக்கி சின்ன சின்ன பையங்களை புடுக்கியாக்கி அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பற்றி வேலை வேறையாக பேச முடியும், ஏன்னா எனக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு இதை பற்றி பேசணும், நல்லதும் நடக்க போகிறதில்ல. இதை பற்றி வேலை வேறையாக பேசணும், எனக்கு குழந்தை வந்தாலும் வரும், எனக்கு ஆபத்து வந்தாலும் வரும். சும்மா இருக்கிறது, ஒன்றும் பண்ணாது, தப்பு பண்ணாது, இங்கே மேலே பழியை போட்டுக்கிட்டு வன்மத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஸ்காஃப் வித் ஸ்கேம் ஏன் சொன்னேன்னா, இதை விற்றுட்டு விற்கிறானுங்களே, அந்த கேமா போட்டு கொடை போட்டு விற்கிறானுங்களே, அங்கே விற்றுட்டு அந்த என்ட்ரன்ஸ் போகும்போது அதை புரிஞ்சு வச்சிடறாங்க, உள்ளே கொண்டு போக முடியாதுன்னு. புரிஞ்சிட்டு அதை மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றானுங்க.
மறுபடியும் அவங்ககிட்ட அவங்க கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு திருப்பி அவங்க மறுபடியும் அதே திருப்பி எடுத்து சேல் பண்ணுறாங்க. திருப்பி அதே எடுத்து சேல் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் என்கிட்ட வந்து வாங்கின சிகரெட்டையும் பசாமலாமல் எங்கேயாவது வித்துருப்பாங்க. என்கிட்ட வந்து ரம்பாஸ் பண்ண சிகரெட் லைட்டர்லாம். ஆனால் பரவாயில்ல, அதாவது தளபதி காட்டி ஓகே லாஸாக இருந்து பிரச்சனையே இல்லை. அங்கே தளபதி காட்டி எக்ஸப்ட் எடுத்துக்கிறோம். வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா உள்ளே பூந்துட்டா பூந்தது தான், வெளியாக முடியாது. ஏன்னா இதெல்லாம் டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ்லாம் சொல்ல கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியல, யாருக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி எனக்கு தெரியாது. டிக்கெட்லாம் வாங்கின பிறகு தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ரூல்ஸ்லாம். ஓகே ஆயினும் அங்கே வந்துட்டு பிஸ்னஸ் உள்ளே வந்துட்டு சாப்பாடு வைக்கிறீங்க, இது பண்ணுறீங்க. ஓகே வெளியே போயிட்டா வெளியே சீப்பாக கிடைக்கும், வெளியே சாப்பிட்டு வந்துடுவாங்க கேப்பில். ஸோ பூட்டி வச்சிட்டிங்க, வெளியாகக்கூடாதுங்க. ஓகே சிகரெட்டும் ரம்பாஸ் பண்ணி உள்ளேயும் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உள்ள சிகரெட் பிளாக்ல வித்தாங்களா இல்லை சிகரெட் உள்ள தெரியாமல் எடுத்துகிட்டு போனாங்களா தெரியல. நான் கீழே போய் செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன், என்ன நடக்குது, என் சிகரெட் வாங்கினீங்களே, வெளியே முன்னுக்கு சிகரெட் அடிச்சுக்கிட்டீங்க, வெளியே பிளாக்ல வாங்கினீங்க, வெளியே கூட்டு போயிட்டாங்க. வெளியே கூட்டு போயிட்டு பேசிட்டு மிரட்டுறாங்க, வெளியே வந்துட்டு உள்ள போக முடியாது தெரியுமான்னு. இல்லை நீ தானே கூட்டு வந்தேன், இப்போ உள்ள விடலன்னா சரி உள்ள விட்டாங்க. அப்புறம் அங்குள்ள இன்சார்ஜ்னு ஒருத்தன் வந்தான். இன்சார்ஜ் பேசி அவரை நான் சொன்னேன், பாரு அவர் ஒரு சிகரெட் கொடுத்தாரு, பேசி சமாதானப்படுத்தி சிகரெட் வாங்கி அடிச்சுட்டு உள்ள போனேன். இதெல்லாம் நான் ஆக்சுவலி விமர்சனமாக வைக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த தளபதியை பார்த்த பிறகு விமர்சனமாக வைக்கணும்னு நினைக்கல. ஆக்சுவலி தளபதியை பார்த்தாலும் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. தளபதியை பார்த்துட்டும் சந்தோஷம், ஹாப்பி. இன்னும் நீங்கள் சாதாரண நாங்கள் தளபதியை பார்க்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்து எங்களை வந்துட்டு அசிங்கமாக கொச்சியா ஃபேமிலி குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதை பார்க்குறீங்க, குடும்பத்தை வரைக்கும் இருக்கிறீங்க. உங்களுக்கு புரியுது, நீங்கள் இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைலாம் இவ்வளோ சென்சிட்டிவ். ஒருத்தங்க வந்துட்டு பொதுவாக ஒருத்தங்க வந்துட்டு ட்ரோல் பண்ணுறது, கொச்சப்படுத்துறது எவ்வளோ சென்சிட்டிவான வார்த்தையை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னாலே அந்த மாதிரி பண்ண முடியும். பண்ணான்னா அது உங்களை மாதிரி வியூஸ் 2-3 கட்ட வார்த்தை பேசிட்டு ஒரு கத்திக்கிட்டு ஏதாவது பண்ணால் வியூஸ் ஏறும். நானும் உங்களை மாதிரி சோக்கால் செலிபிரிட்டி ஆகலாம். இந்த மாதிரி மரியாதை அழகாக பேசினா கண்டிப்பாக எனக்கு தெரியும் வியூஸ் போகாது, மதிக்க மாட்டாங்க. நான் இந்த விமர்சனம் எடுத்து வைக்கிறது கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார் மேலே விமர்சனம் வைக்கணும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்கிறதுல யார் மேலே விமர்சனம் வைக்கணும்னு, ஆனால் அவங்க மேலே வைக்க மாட்டீங்க, வைக்கவும் முடியாது. நான் நினச்சாலும் வைக்க முடியாது, போட்டு உத்தரவாதம் இல்லை, பொழப்புக்கு உத்தரவாதம் இல்லை, நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. அவங்க மேலே விமர்சனம் வைக்க முடியாட்டி விமர்சனம் வைக்காதீங்க, பொத்திக்கிட்டு இருங்க. நானும் பொத்திக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் நிறைய விமர்சனம் இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்க மேலே விமர்சனம் வைக்க முடியல, பண்ண முடியாது. ஆனால் ஏன் அப்பாவி நீங்கள் அவங்க மேலே இருக்கிறக்காட்டிங்க எங்கள் மேலே கட்டுறீங்க? விஜய் ஃபேன்ஸ்னா உங்களுக்கே தெரியும். ஏன் என்ன தைரியத்தில் விஜய் ஃபேன்ஸ் விஜய் பற்றி பேசுறீங்கன்னா நான் இன்னும் உங்களை பண்ண முடியாது. விஜய் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஆளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, மிரட்ட போகிறது இல்லை. மிஞ்சி பண்ணப்போ நாங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோவில் திருப்பி நீங்கள் பண்ணுற மாதிரி வீடியோவில் ஏதாச்சும் பேசி இந்த மாதிரி சிலர் வந்துட்டு நான் பார்த்துருந்தேன். நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு தவறான வார்த்தையில் அசிங்கமாக அவங்களே கேட்டிருந்தாங்க, பேசுனாங்க. அது அவங்க நான் தப்பு தாங்க, அவங்க தப்பு சொல்ல முடியாது. சும்மா இருந்து போய் நோண்டி விட்டு அவங்க அப்படி தானே கேட்க செய்வாங்க. அவங்களும் ஆரம்பிச்சாங்க. நீங்கள் தானே சும்மா இல்லாமல் எப்போ இருந்து தளபதி இந்த இது வந்ததுலேருந்தே பேச்ச ஆரம்பிச்சிருச்சு. குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. தளபதியில் தலைவலி, உனக்கு தலைவலி ஆச்சு, நீ மாத்திரை சாப்பிட்டு படுத்து தூங்கலாம், யார் கேட்டா? நீ இதை பற்றி விமர்சனம் பண்ணனா உன் தலைவலி, உனக்கு ஏன் தலைவலி வந்து எங்கள் குடும்பத்தை பார்க்கல, எங்கள் குடும்ப ஃபோட்டோ வைக்கல, காட்டியில் இதெல்லாம் பஞ்சாயத்தாக இருக்குன்னா உன் தலைவலி இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து சோஷியல் மீடியா வந்து பேசணும். உனக்கு என்ன தலைவலி வந்துச்சு, நைட் என்ன பண்ண, யார் கூட என்ன பண்ண வரைக்கும் நான் கேட்கலான்னு தான் சொல்கிறேன். புரியுதா? நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செலிபிரிட்டி ஆகணும், ஒரு ஃபேம் ஆகணும்னா ஓகே. நிறைய பேர் இப்போ எங்கள் தளபதி மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் ஆகும், ஒரு நடிப்பு, ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தி, சிலர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்துட்டு சிலர் வந்துட்டு அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்தி ஃபேம் ஆவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த நெகட்டிவிட்டி மூலியமாக வந்துட்டு ஃபேம் ஆகணும்னு நினைக்கிறீங்களே. நீங்கள் நெகட்டிவிட்டி மூலியமாக வந்துட்டு நீங்கள் ஃபேம் ஆகிட்டு நீங்கள் ஒரு நான் தப்பு சொல்ல உங்கள் இது அதுக்கு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ இருக்குது இந்த நெகட்டிவிட்டி மூலியமாக நீங்கள் வந்துட்டு ஃபேம் ஆகிறதுக்கு. ஒரு சாதாரண ஒரு இன்னசென்ட் வந்துட்டு ஒரு தளபதி ஃபேன் வந்துட்டு ஒரு ரசிகனாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஒரு விஜய் வந்துட்டு ஒரு நடிகனாக இருக்கான்னு சொல்லிட்டு என்ன வேணால் பேசலான்னு கிடையாது. நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா நாங்களும் அப்படி பேச வேண்டியது வரும். சமுதாயத்தை கெடுக்கிறது நீங்கள், தளபதி கிடையாது. நான் இப்போ வரைக்கும் நாகரிகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். எது தளபதி இந்த சினிமாவை பார்த்து தான் இந்த நாகரிகம், ஒரு மனிதர்கள்ட்ட எப்படி பேசணும், மரியாதையாக பேசணும்னு கற்றுக்கிட்டேன் நான். இங்குள்ள மனிதர்கள்ட்ட பார்த்து கற்றுக்கல, இந்த டிக்டாக்ல செலிபிரிட்டிலாம் பார்த்து அது கற்றுக்கல. இதெல்லாம் உங்களெல்லாம் பார்த்துன்னா உங்களை மாதிரி குப்பையாயிரும். சினிமா இதுதான் வந்துட்டு ஒரு நல்லது என்ன கேட்டால் கற்றுக் கொடுக்குது. ரியல் லைஃப் நிஜ வாழ்க்கையில் சொல்லுங்கள், ஐடியாலஜிலாவே தப்பாக இருக்கும். கொள்கை இருக்காது, லட்சியம் இருக்கும், அது சம்பாதிக்கிறதுக்கான கொள்கை இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு நான் வந்துட்டு படத்துங்களை பார்த்து தான் பாதி கற்றுக்கிட்டேன். நல்லது வந்துட்டு நம்மளாம் நல்லவனே இல்லை இந்த மனுஷில் யாருமே. நான் பார்த்ததே இல்லை நல்லவங்க யார் தான் நல்லவன். சமூக சேவை பண்ணுறேன், வந்து காசு கொடுக்குறேன், நல்லது பண்ணுறதை வச்சு அதில் ஒரு கமிஷன் அடிச்சு தான் பண்ணுறாங்க. நல்லவங்க இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறது நல்லது இல்லை, பிஸ்னஸ். தளபதியும் ஒரு பிஸ்னஸ். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸுக்கு நாங்கள் தளபதி மேலே அன்பை தானே கட்டுறோம். அன்பை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல, அன்பை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆன்மீகம், அன்பு, நல்லது தான் ஆன்மீகம், இறை வேலைப்பாடு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அதை வந்துட்டு வியாபாரமாக்கி ஜாதியை கொண்டு வந்து, மதத்தை கொண்டு வந்து ஒரு எப்படி இருக்காது. அதுக்குன்னு வந்துட்டு ஆன்மீக தப்புன்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிற நீங்கள் தான்.
தவறு, ஆன்மீக வழிபாடு தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது ரெண்டும் வேறு வேறு. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதுவும் அதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் அதே தான், சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் அது வந்துட்டு வியாபாரம் ஆச்சு, அங்கே அன்பு கிடைக்கல. ஸோ வியாபாரம் பண்ணுற தளபதியாக வந்துட்டு அங்கே அன்பு செலுத்துகிறோம், அங்கே அன்பாக இருக்கும். அப்படி எடுத்துக்கோங்க, யாருக்கு நான் நஷ்டம்? தளபதி போய் பார்க்கணும் டிக்கெட் எடுத்தோம்ல, அது அவ்வளோ பெரிய லாஸ்லாம் இல்லை சத்தியமாக. என்ன கேட்டால் அது வந்துட்டு ஓகே விஐபி அதில் இருந்துச்சு தான். விஐபி முன்னுக்கு சில இடத்துக்கு முன்னுக்கு போனால் காசு கொடுத்தா ஸ்பெஷல் தரிசனம்லாம் கிடைக்குங்க. அந்த மாதிரி விஐபி சீட்டு காசு கொடுத்துமே ஸ்பெஷல் தரிசனம் கிடச்சிச்சு. இப்போ காசு இல்லாத வரைக்கும் தேர்ட் லெவலில் எடுத்துகிட்டு ஓகே ரீசனபிள் ப்ரைஸ் தான். அது யாருமே கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணி கட்டாயப்படுத்தி யாருமே வாங்க வைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே நடந்தது, உள்ள டிக்கெட் விட்ட பிறகு உள்ளே போகிறோம், வெளியானா உள்ளே போக முடியாது, இந்த ஜாமாவை கொண்டு போகக்கூடாது, தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி நடந்தது தான் நியாயம் இல்லை. ஏன்னா இதை பண்ணுவீங்க, இந்த வியாபாரத்தை பண்ணுவீங்களா வந்துட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்கள உங்களால் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்பா நாங்கள் தானே தூக்கு நீங்கள் போட்டு அடிக்கிறதுக்கு, இல்லை நான் கேட்பீங்க, அப்பா அம்மா பார்க்க மாட்டோம். இங்கே அவங்க என்னென்ன வாழ்க்கை என்னென்ன சூழலில் வாழ்றாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் உங்கள் சம்பாதிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, ரிலேஷன் உங்களோட மன திருப்திக்கும் உங்களோட ரிலாக்ஸேஷனுக்கும் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணுறது இல்லையா? யாரும் பண்ணுவாங்க. சில பேர் கோயிலுக்கு போவாங்க மன மாதிரி கிடைக்க, சில பேர் பப்பு இது மாதிரி போவாங்க. நானும் சில விஷயம் பண்ணுவேன், ஸ்ட்ரெஸ்ஸான சிகரெட் அடிப்பேன், ஸ்மோக் பண்ணுவேன், தப்பு தான். மாதத்தில் ஒரு 2 வாட்டி ட்ரிங்க் பண்ணுவேன், தப்பு தான். எல்லாம் செலவு தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு என் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நான் செலவு பண்ணுற விஷயம் வந்துட்டு, என் கவலையை மறக்க நான் செலவு பண்ணுற விஷயம் வந்துட்டு சினிமாவை தாண்டி வேறு எதுவுமே நல்லதாக இல்லை, மற்ற எல்லாமே கெட்டதாக இருக்குது. ஏதாவது இப்போ எனக்கு ட்ரிங்க் பண்ணால் கூட பக்கத்தில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணால் கூட தப்பான வைப்பு, தப்பான விஷயம் காத்துக்குள்ளே வருது. ஃபோனை திறந்து டிக்டாக்கை பார்த்தா தப்பான விஷயம் வருது. சினிமா தான் ஒரு 3 மணி நேரம் பார்த்தோன்னா ஓகே, 3 மணி நேரம் அந்த ஹீரோ காண்டி பார்த்தோன்னா மைண்ட் ரிலாக்ஸாக, ஒரு தப்பான ஒரு இதாக இல்லை. கோயிலுக்கு போக சொல்கிறீங்களா? கோயில் நல்லது தான். அந்த கோயிலில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அந்த அமைப்பாக கொண்டு வாங்க. ஸ்கூல் கட்டல ஸ்கூல் அந்த மாதிரி அமைப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லா படத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா விஜய் படத்துக்கும் எல்லா ஹீரோக்கும் இப்படி ஓட கிடையாதுங்க. நல்ல ஆக்டர், நல்ல டேலண்ட்டு, நல்ல இதாக இந்தியாவிலேயும் நிறைய படம் இருக்குது ஓடாத படமாக. எல்லா படத்துக்கும் கொண்டாட கிடையாது, எல்லா ஹீரோக்கும் கொண்டாட கிடையாது. அந்த டேலண்ட்டை அவங்க உருவாக்கிக்கிறாங்க, அந்த இதை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. நீங்கள் உருவாக்குங்க அந்த மாதிரி. உங்களோட உங்கள் வன்மத்தன்மை, உங்களோட சைட்டில் அடிக்கிற கமிஷனு இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் முதல்ல புனிதமாக மாறுங்க. மக்கள் தானே வர போகிறாங்க, புனிதத்துவமாக நீங்கள் மாறுங்க. முதல்ல மக்கள் அப்புறம் தானே வருவாங்க. அவங்க புனிதத்துவத்தை உங்கள் புனிதத்தில் போய் கலந்து திருத்திக்க. சாரி கைஸ், நான் யாரையும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எண்ணம் கிடையாது. ஆர்கனைசர்ஸ் உங்களையும் எனக்கு வந்துட்டு சொல்லணும், உங்களை குறை சொல்லணும்னு எனக்கு சத்தியமாக கிடையாது. உங்களுக்கு மிக்க நன்றி தளபதியை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ சொல்கிறேன், எங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களை அடிக்க வேண்டியவங்களை அடிக்காமல் அதுக்காண்டி சொன்னேன். மற்றபடி நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன மன்னிச்சு விட்டுருங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து நன்றி கடனாக இருப்பேன். நான் வந்துட்டு நன்றி கட்டத்தனமாக நடந்துக்க மாட்டேன். உங்களால தான் தளபதியை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு எப்பவுமே விசுவாசமாக நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஸோ தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு நம்ம எவ்வளோ வருத்தத்தில் இருக்கோம் நம்மளுக்கு தான் தெரியும். இந்த விஷயத்தை இப்போ தான் பேச முடியும் எங்களால். தளபதி இந்த ஒரு வாட்டி தான், இதுக்கப்புறம் எங்களுக்கு படம் இல்லை, இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, வேறு நியூஸே இல்லை. ஒரே ஒரு வாட்டி கடைசி தெரியும் தான் உங்கள் எல்லாத்துக்கும். அதில் வந்துட்டு ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கணும், அவனை போட்டு ஆட்டினு. தளபதி ஃபேன்ஸ் நான் எதாவது தப்பாக மற்றவங்களுக்கு தளபதி ஃபேன்ஸ் நான் எதாவது தப்பாக பேசுகிறேன், மன்னிச்சிருங்க. நான் வந்துட்டு ஆதங்கம் உங்களுக்கு தெரியும். தளபதி ஃபேன்ஸ் உங்களுக்கு சிலர் வந்துட்டு அவங்க த வே ஆஃப் அவங்களோட வேதனையை வந்துட்டு கக்கினாங்க. நான் என்னோட வே ஆஃப் வேதனையை கக்கினேன். எனிவே 2026 நம்ம எல்லாத்துக்கும் ஜனநாயகம் வருது. ஜனநாயகத்தை என்ஜாய் பண்ணுவோம்.